Hi guys, I'm Rajkumar. நாம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ட், பேக்லிங்க்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நாம டீடைலா பார்க்க போறோம். சரிங்களா? தென் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன இருக்கணுமோ கண்டென்ட்ல அதை பத்தி தான் பேச போறேன். தேவையில்லாம எதுவும் பேச போறது இல்ல. சோ டைரக்டா நம்ம டாபிக் உள்ள போயிரலாம். தென் பிகினர்ஸ் யாராச்சும் என்னோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வெப்சைட்னா என்ன, பிளாகர்னா என்ன இதை பத்தி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த பேக்லிங்க் ஆர் டொமைன் அத்தாரிட்டி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. சம்டைம் இதை பத்தி உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, நாலேஜ் இல்லை அப்படின்னா ஸோ நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். தெரிஞ்சுக்குங்க. தென் அதுல பிளாகர் ஆர் வேர்ட்பிரஸ் இருக்கு, அதை பத்தி டெப்தா தெரிஞ்சுக்கிட்டு பேக்லிங்க் இந்த ஏரியாவோட என்ட்ரி ஆகுங்க. சரிங்களா? சரி, இவ்வளவு நாள என்னுடைய சேனல்ஸ் வந்து நீங்க AdSense ரிப்போர்ட்டே நீங்க பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். ஸோ இதுக்கு மேல வரக்கூடிய சம் நாட்கள் அல்லது மாதங்கள் எவ்வளவு வேணா இருந்துட்டு போய் போகுது. உங்களுக்கு பேக்லிங்க் கூட இம்பார்ட்டன்ட் புரிய வைக்க போறேன். சரியா? அதனால பேக்லிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒவ்வொரு நாளும் வீடியோ வருதுன்னு சொல்லிட்டு நீங்க யாரும் வீடியோ வந்து பார்க்காம போக வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரிங்களா? சரி, நம்மளுடைய வெப்சைட் mrfood.com. சரிங்களா? தென் ஏன் எடுத்தோடனே நம்மளோட வெப்சைட்னு சொல்றேன்னா இந்த டொமைன்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னி வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு எந்த நீச்சஸ்ல ஆர்டிகல் போடணும், எந்த நீச்சஸ்ல ஆர்டிகல் போட்டா நமக்கு எந்த அளவுக்கு ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z வந்து நம்ம இன்ச்சு பை இன்ச்சா ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுத்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். சரிங்களா? கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல நம்ம சேனல் அந்த மாதிரி ஃபார் டேவுக்கு $100 சம்பாதிக்க முடியுமா? கன்ஃபார்ம் முடியும். ஃபார் மந்த்துக்கு ஒரு $1000-1500 சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அது எல்லாமே நம்ம சேனல் வந்து வீடியோவா நான் போட்டுட்டு AdSense பத்தி உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க. தென் இதுல வந்து ஹைலைட்டான விஷயம் என்னன்னா பழைய வீடியோவா இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது பார்க்காம போயிட வேண்டாம். 6 மாசத்து வீடியோ வந்தாலும் சரி அல்லது 10 மாசத்து பழைய வீடியோ வந்தா கூட சரி, ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் இருக்கும், அரை மணி நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாம அந்த வீடியோ போய் ஒரு வீடியோ ஃபுல்லா பார்த்தாலே போதும். உங்களுக்கு AdSenseனா என்ன, அது ஏன் ரெவன்யூ வருது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கு இவ்வளவுத்துக்கும் பெனிஃபிட்ஸா இருக்கக்கூடியதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுக்கு டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் கூட இம்பார்ட்டன்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? என்னோட வெப்சைட் mrfood.com உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன். mrfool.com mrfool.comக்கு எவ்வளவு டொமைன் அத்தாரிட்டி, எவ்வளவு ஏஜ், இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாருங்க. தென் உங்களுக்கு அதே மாதிரி நீங்க மேனுவலா செக் பண்ணணும் அப்படின்னா வெப்சைட் லிங்க் பாத்தீங்கன்னா மேலேயே தெரியுது, இதை போட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நீங்க பிளாகிங் ஃபீல்டுல இருக்கீங்க, ஃப்ரீலான்சரா இருந்தாலும் சரி, அது வெப்சைட்டுக்குள்ள இருக்கவே உங்களுக்கு வெப்சைட்டுடைய ஏஜ் செக்லாம் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வெப்சைட் எல்லாமே. சரியா? அப்படி மீறி உங்களுக்கு தெரியல அப்படின்னா மோஸ்ட்ல பாருங்க DAPA செக்கர் இதை போட்டீங்கன்னாவே உங்களுக்கு கூகுள்ல 2வது ரிசல்ட் இதுதான் வரும். சரியா? நீங்க அதை போயிட்டு உங்க வெப்சைட்ல நீங்க எந்த வெப்சைட் டொமைன் போட்டாலுமே அதுக்கான ஏஜ், டொமைன் அத்தாரிட்டி எல்லாமே காமிச்சு கொடுத்துரும். சரியா? இன்க்ளூட் உங்க வெப்சைட் கூட செக் பண்ணிக்கலாம். ஒன் டே வாங்கி, அதாவது ஒரு ஹோஸ்டிங் கம்பெனில ஒன் டே நீங்க டொமைன் வாங்கி டேக் ஓவர் பண்ணி வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே அன்னைக்கு ஒரு நாள் கணக்கு காமிச்சிடும். சரியா? சரி, டாபிக் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெப்சைட்டுக்கு எந்த ஒரு வெப்சைட்டுமே நீங்க இந்த வெப்சைட்குள்ள வந்து நீங்க செக் பண்றீங்க, டொமைன் அத்தாரிட்டி செக் பண்ணும்போது இங்க பாத்தீங்களா I am not robotனு இருக்குல்ல, நான் கரெக்டா இது வந்து பேஜஸ் வந்து நான் லோட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து இது நம்ம வந்து செக் பாக்ஸ்ல இருக்குல்ல, இது நம்ம வந்து டிக் பண்ணணும். நீங்க ஒரு டச் பண்ணீங்கன்னா சரி, அது வந்து ஒரு ஹியூமனா பாட்டன் செக் பண்ணிட்டு நான் ஒரு டிக் வந்துடும். சரிங்களா? அது இல்லாம இது நீங்க டிக் பண்ணாம நீங்க வந்து கீழே செக் DAPN இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. சரிங்களா? அதனால டிக் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இப்போ வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, அதாவது கிளிக்கு DAPN இருக்கு இல்லையா, அதை செக் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் வரும். சரியா? ஆக்சுவலி நம்ம ஃபோன் வந்து திருப்பி வச்சிருக்கேன், ஆட் வருதுன்னு பார்க்க வேண்டாம். அது அது எல்லாமே நம்ம அப்டேட் பண்றது எல்லாமே மோஸ்ட்ல தான் வரும். இப்போ இந்த இடத்த பாத்தீங்களா, தெரியுதுங்களா? இது நம்ம வெப்சைட்டுக்கான ரிசல்ட். சரியா? நான் ஃபோன் வந்து இப்போ இந்த இடத்த இப்படி வச்சு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேங்க. மேலே அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டோம். ஓகேவா? போதுன்ற அளவு உங்களுக்கு ஜூமிங் இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோடைய மொத்த டீட்டெயில்டும் நீங்கள் இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? mrfool.com. சரிங்களா? வெப்சைட் நேம் கொஞ்சம் ஃபேஷனாக வச்சிருக்குல்ல. சரி, என்னோட வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி 50 வச்சிருக்கேன். சரிங்களா? என் வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு பேக்லிங்க் வேணும் அப்படின்னா ஒரு பேக்லிங்க் நான் 500க்கு கொடுத்துட்டு இருக்கேன். இன்க்ளூட் உங்களுக்கு ஆர்டிகிளுமே ப்ரொவைட் பண்ணிடுவேன். சரிங்களா? தென் இதுக்கு நான் சொல்றது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ள தான் வரும். சரிங்களா? எதுவுமே ஃப்ரீ கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு சர்வீஸ்க்குள்ள தான் வரும். உங்களுக்கு இப்போ என் வெப்சைட்ல இருக்கிற மாதிரி டொமைன் அத்தாரிட்டி 50 கொண்டு வரணுமா அப்படின்னா என்னால் ஜஸ்ட் 30ல இருந்து 45 டேஸ்க்குள்ள 100% கேரண்டி கொடுக்குறேன். இந்த மாதிரி 50 என்னால் கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஏன்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு சோர்ஸ் இருக்கு, அதனால நம்ம பண்ணி தர முடியும். சரிங்களா? சரி, இப்போ டொமைன் அத்தாரிட்டி 50 இருக்கு. அதே போல பேஜ் அத்தாரிட்டி, நம்மளோட வெப்சைட்டுக்கான பேஜ் அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா 37 இருக்கு.
டெக்னிக்கல் பேக்லிங்க்ஸ். அதாவது டெக்னிக்கல் பேக்லிங்க்னா வச்சுக்கலாம், நிறைய பேருக்கு இது பேக்லிங்க்ஸ்னா என்னன்னு தெரியாது. பாதி பேருக்கு பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்ல கமெண்ட் பாக்ஸ்ல போய் நம்ம எதுனா ஒரு ஆர்டிகல் போட்டு அதுக்கு நம்ம வெப்சைட்டோடைய லிங்க் வந்து போட்டு விட்டுறணும். எப்படி நம்ம வெப்சைட் லிங்க் எடுத்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டா அது ஒரு பேக்லிங்க் கிரியேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாதி பேர் யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது நண்பா. பேக்லிங்க்ல பல டைப்ஸ் இருக்குது. டெக்னிக்கல் பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட் வந்து ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்குறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து அதுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? பேக்லிங்கோட இம்பார்ட்டன்ஸ் ஸோ புரிஞ்சுக்குங்க. அதேமாரி பார்த்தாச்சுன்னா எனக்கு 3000 பேக்லிங்க் இருக்குது டெக்னிக்கல் பேக்லிங்க். தென் குவாலிட்டி பேக்லிங்க்ஸ் 574 குவாலிட்டி பேக்லிங்க்ஸ் இருக்குது. அதுனா ஒரு டெக்னிக்கல் பேக்லிங்க்ஸ் தென் குவாலிட்டி பேக்லிங்க்ஸ் அப்படின்னா இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் பேக்லிங்க் டொமைன் அத்தாரிட்டி 5க்குள்ள இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு போய் எடுக்கிற அப்படின்னா அது டூ ஃபாலோவாக இருந்தாலும் சரி நோ ஃபாலோவாக இருந்தாலும் சரி. சரிங்களா? அந்த மாரி கம்மியாக இருக்கிறதுக்கு எல்லாமே கீவேர்ட்ஸ் எடுக்கிற அப்படின்னா அது டெக்னிக்கல் பேக்குள்ள வந்துடும். சரியா? இல்லை நம்ம டொமைனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம், நம்ம டொமைனோட பேருக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதேமாரி நல்ல ஒரு ஃபோக்கஸான ஒரு கீவேர்ட்ஸுக்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி மினிமம் 50க்கு மேலே இருக்குன்னா மட்டும்தான் இந்தமாரி குவாலிட்டி பேக்லிங்க்ல வரும். அந்த 574 இருக்குல்ல அந்த மாதிரி குவாலிட்டி பேக்லிங்க்ல கணக்கு வரும். சரிங்களா? தெரிஞ்சுக்குங்க. தென் மற்றது எது நமக்கு முக்கியமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கிடையாது. இதில் முக்கியம்னு பார்த்தாச்சுன்னா இது SS, அது வந்து ஸ்பாம் ஸ்கோர். இதில் எல்லாமே ஷார்ட் ஆகுது. நான் என்ன பண்ணுறது, இந்த ஸ்பாம் ஸ்கோர் பாருங்க, டொமைன் அத்தாரிட்டி 50 இருக்குது ஆனால் 1% தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி இந்த பேஜ் சீட்டை 10க்கு மேலே பிரச்சனை அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த ஸ்பாம் ஸ்கோர் 10க்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த வெப்சைட் அவ்வளோதான், அது ரெக்கார்ட் பண்ணுறது அடுத்து 6 மாதத்துக்கு கஷ்டம் தான். தென் நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டை பேக்லிங்க் எடுத்தாலுமே சரி, ஓகேங்களா, அது கூகுள் சர்ச் இன்ஜின் டாப் 10லேயே வந்தால் கூட பரவாயில்ல, அந்த ஒரு வெப்சைட்டுடைய ஏஜ் அதே போல் அதுக்கு ஸ்பாம் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் செக் பண்ணிட்டு எடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பேக்லிங்க் எடுக்கிறது மட்டும் தான் தெரியும், அந்த வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேக்லிங்க் இருக்குது தென் அதுக்கு எவ்வளோ ஸ்பாம் ஸ்கோர் இருக்குது இதெல்லாம் எதுவுமே செக் பண்ணாமல் போய் நீங்கள் பாட்டு எடுத்துருவீங்க. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஆர்டிக்கல் வந்து பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஸோ தெரிஞ்சுக்குங்க, ஸ்பாம் ஸ்கோர் 1% இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் எப்பவுமே. சரிங்களா? அதேமாரி நம்ம வெப்சைட்டோடைய என்னுடைய misterfull.com ஏஜ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் எக்ஸாக்டிங்காக 247 நாள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் செக் பண்ணும்போது ஒரு நாள் 2 நாள் கூடயும் காட்டலாம், அது பார்த்துக்குங்க. சரியா? தென் அது இல்லாமல் நம்ம வெப்சைட்டுக்கு என்ன கீவேர்ட்ஸ் வேலை செய்யுது எஸ்இஓ அது எல்லாமே வந்து ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை போய் பார்த்துக்க முடியும். சரிங்களா? அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீன்றதால தான் எங்கே பார்த்தாலும் ஆடாக வருது, அது ஒரு பக்கம். அது இல்லாமல் நம்ம ஃபோன் வந்து ஆட் பிளாக்லாம் எதுவும் கிடையாது. நானா பண்ணுறது சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே பண்ணலாம், அதாவது ஆடெல்லாம் வராமல் நீட்டாக உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். பட் என்ன பண்ணுறது? சரி, இப்போ நம்ம டாபிக்ல வந்தலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் எதுக்கு போடுறோம், டொமைன் அத்தாரிட்டி எதுக்கு நமக்கு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்லிங்க் நம்ம வெப்சைட்டுக்கு ஸ்டார்டிங் பிகினர் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டென்ட் போடுவோம், ஆனால் நம்ம வெப்சைட்டுக்கு ஆளுங்களே வர மாட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா பேக்லிங்க் தான் நண்பா. நம்ம வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய குவாலிட்டியான வெப்சைட்ல உங்களுக்கு பேக்லிங்க் கிடைக்குது அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி ஏறும். சரிங்களா? நீங்களே எடுத்தாலும் ஏறாது, அவங்க உங்களுக்கு பேக்லிங்க் கொடுக்கணும். இப்போ என் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி 50 இருக்கு, நான் ஒரு பேக்லிங்க் உங்க வெப்சைட்ல இருந்து நான் கொடுக்க போறேன் அப்படின்னா 500 ரூபா வாங்குறேன் அப்படின்னா உங்க வெப்சைட்டுடைய URL நீங்க போடக்கூடிய போஸ்ட் URL அப்படின்னா உங்க டொமைனோட URL வந்து நான் ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி ஏறும். புரியுதுங்களா? கான்செப்ட் இதுதான். ஸோ பேக்லிங்க் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து டிராஃபிக் உள்ள வரும். சரிங்களா? நம்ம கிட்ட பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இதுக்கு மேலே சொல்றது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும். சரிங்களா? உங்க வெப்சைட்டுக்கு இந்த மாதிரி டொமைன் அத்தாரிட்டி 50க்கு மேலே பண்ணணும், தென் பேக்லிங்க் வேணும்னா அவைலபிள் இருக்கு. ஒரு பேக்லிங்க் 1 ரூபா கொடுக்குறேன், மினிமம் பேக்கேஜா வந்து 1000 பேக்லிங்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1000 ரூபா கொடுத்துட்டு உங்களுக்கு டெஸ்டிங் நீங்க பார்க்கணுமா, ஷோ நண்பா. 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 பேக்லிங்க் அப்டேட் ஆன பிறகு மற்ற ஆர்டர் கொடு. சரிங்களா? நம்மளுடைய குவாலிட்டி பார்த்துட்டு நீங்க ஆர்டர் கொடுங்க. நீங்க வந்து இது வாங்கி தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணும், எந்த ஒரு கம்பல் கிடையாது. அதே மாதிரி டொமைன் அத்தாரிட்டி உனக்கு வந்து 35 டேஸ் சொல்றேன்னா என் வேலை நீட்டா இருந்தா ஆர்டர் கொடு, இல்லையா நீ வந்து இந்த மாதிரி நீங்க சொன்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணல ஏன்னு சொல்லிட்டு நீங்க தாராளமாக கேட்கலாம். சரிங்களா? தென் எப்படி என்ன கான்டாக்ட் பண்றது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கான்டாக்ட் நம்பர்னா ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உனக்கு எனி டவுட்ஸ் கேட்டுட்டு நீ ஆர்டர் பிளேஸ் பண்ணு. சரிங்களா? ஆக்சுவலா நம்ம யூடியூப்ல இந்த மாதிரி டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க்ஸ்க்கு ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா ஃபைபர் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அதாவது ஸ்டார்டிங்ல வந்து ஸ்மார்ட் சொல்லிட்டேன். ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து ஃபைபர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து ஜிஎஸ்டி ப்ராப்ளம். இப்போ நான் வந்து 10,000 பேக்லிங்க் ஒரு ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுல வந்து 3000 ரூபாய் ஜிஎஸ்டிக்கே போயிடுது. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அப்படின்னும் போது கிளைண்ட்டுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடுது, எனக்குமே அதில் ப்ராஃபிட் இல்லாமல் போயிடுது. ஸோ நமக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. ஓப்பன் சோர்ஸாக நம்ம வீடியோ போட்டு அதில் வந்து ஆர்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து ஓப்பன் சோர்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பேக்லிங்க் வருவானா அப்போ 1000 பேக்லிங்க் 1000 உங்களுக்கு 1000 பேக்லிங்க் கிடைச்சது. ஆனால் இதே வந்து ஃபைபர்ல போய் பார்த்தாச்சுன்னு வச்சுக்கேன் உனக்கு வந்து ஒரு அதே 1000 பேக்லிங்க்கு வந்து நீ 1500 ரூபாய் பே பண்ணுறதா இருக்கமாங்க. ஏன்னா அங்கே 300 ரூபா ஜிஎஸ்டிக்கு இந்த மாரி கணக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அந்த ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டிய காசு நீங்கள் நீட்டாக இந்த மாரி ஃப்ரீலான்சர்ஸ் கொடுத்து பண்ணிடலாம் நண்பா. என்ன மாரின்றதுன்னு
எல்லாரையும் சொல்ல வரல, நான் குவாலிட்டியாக பண்ணுறேன். நீங்கள் என்ன நம்பி தாராளமாக உங்களுடைய அமௌண்ட் ஒரு ரூபா இருந்தாலும் கூட நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு நான் கேரண்டி. மற்றவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டு அந்த ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எதுவும் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். ஸோ புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு கண்டென்ட் எங்கிட்ட இருந்து வாங்குறீங்களா, அதுக்கு நான் கேரண்டி. எங்கிட்ட இருந்து பேக்லிங்க் டொமைன் அத்தாரிட்டி புஷ் பண்ணுறீங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் கேரண்டி. இப்போ நான் உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன்னா அது உங்களுக்கு அவுட்புட்டில் அங்கே இருக்கும். இதுவே வந்து ஃபைபரில் போய் நான் பண்ணேன் அங்கே இதுமாரி வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேரண்டி அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம். அதுக்கு அத்தாரிட்டி ப்ரூஃபே நான் வந்து காமிச்சிட்டேன். சரிங்களா, இதோட நான் எதுவும் காட்டுறதுக்கு இல்லை. தென் நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்க, இல்லையா ஃப்ரீயாக விடுங்க நண்பா. ஏன்னா வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய கிளைண்ட்ஸோடைய எப்படி சொல்றது ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அது தலைமை தான் நான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா, அதே போல் உங்களுக்கு வெப்சைட் நீங்கள் வச்சிருக்கீங்க, அதாவது பிகினர் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் வெப்சைட் வச்சிருக்கீங்க, வேர்ட்பிரஸ்ஸாக இருந்தாலும் சரி, பிளாகராக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, ஏதோ ஒன்று வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. சரிங்களா, வேர்ட்பிரஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, மறுபடியும் சொல்கிறேன் பிளாகராக இருந்தாலும் சரி, கண்டென்ட் நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கு என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். நீங்கள் இன்சூரன்ஸ் வேணுமா, ஓகே, அதே டெக்னாலஜி வேணுமா, ஓகே, அதேமாரி அதாவது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறது எல்லாமே. என்ன கீவேர்ட்ஸு ஃபைனான்சியல், கிரிப்டோ, ட்ரேடிங்கு, அதே போல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி வேணும், இல்லை எனக்கு வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் வேணும், இந்தமாரி உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அந்த கீவேர்ட்ஸ்க்கு நான் பண்ணி கொடுப்பேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்டிகல் 150 ஸ்டார்ட் ஆகும் மினிமம். சரிங்களா, தென் 1000 வேர்ட்ஸ் இருக்கும். 100% ஹியூமன் கண்டென்ட். எண்ணி 10 நாள் ஆர்டிகல் ரேங்க் ஆகிடும், இதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா, அது இல்லாமல் இது வந்து அப்ரூவல் கண்டென்ட் இருந்தாலும் இந்த ப்ரைஸ் வரும். ஐசிபிசி கண்டென்ட் இருந்துச்சுன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஐசிபிசினா வச்சுக்கோங்களேன், வெப்சைட்டுடைய பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இன்க்ரீஸ் பண்ணுறது நண்பா. அது ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி வரும். அதை விட நான் எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா இருக்கலாம். அதாவது வேர்ட்ஸ் பொறுத்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் வந்து 3000 வேர்ட்ஸ் வேணும், 4000 வேர்ட்ஸ் வேணும் போது அதை விட எக்ஸ்ட்ரா டபுள் அமௌண்ட் வரும். இவ்வளோதானே தவிர மற்றபடிலாம் எதுவும் இல்லை. அதுபோல் உங்களுக்கு வெப்சைட் வேணும் கிரியேட் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா ஷோர் நண்பா, நான் வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேர்ட்பிரஸ்லாம் பிளாகில் எதுவும் பண்ணுறது இல்லை. வேர்ட்பிரஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் ஆர் டொமைன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வேணாம். சரிங்களா, அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கிளாஸ் வேணும், எனக்கு வந்து வெப்சைட்னா என்னன்னே தெரியாது, பட் ஆனால் எனக்கு கிளாஸ் எடுத்து எனக்கு சொல்லி கொடுப்பீங்களான்னா ஷோர். உங்களுக்கு கிளாஸ் எடுத்து வெப்சைட்னா என்ன, ஸ்டார்டிங் என்ன பண்ணணும், இடத்தோடனே நம்ம என்ன பண்ணணும், வெப்சைட்டில் ஒரு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னே அடுத்து என்ன பண்ணணும், எப்படி பேஜஸ் கிரியேட் பண்ணணும், மெனுஸ் எப்படி செட் பண்ணணும், தென் அது போக நம்ம எப்படி கூகுள் சர்ச் கன்சோல் கனெக்ட் பண்ணணும், ஒரு ஆர்டிகல் எப்படி ரேங்க் பண்ணணும், எப்படி போஸ்ட் போடணும், எந்த கீவேர்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணால் நமக்கு யூசர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பெஞ்சு அது எல்லாமே வந்து ஒரு ரெஃபரலுக்கு தான் சொல்கிறேன். புரியுதுங்களா, தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணி நீட்டாக கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இல்லை ப்ரோ என்கிட்ட ஆல்ரெடி வெப்சைட்டில் இருக்குது, நான் எத்தனை டைம் கண்டென்ட் போட்டாலும் ரிஜெக்ட் ஆகிருக்குன்னா வெப்சைட் 1 or 2 டைம்ஸ் ஃபுல்லாக ஆடிட்டிங் செக் பண்ணி உங்கள் சைடில் என்னென்ன நேவிகேஷன் எரர் இருக்குது அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டீட்டெயிலாக உங்கள் சைடு கொடுத்துருவோம். அந்த சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஆட் பிளேஸ்மெண்ட் ஒரு கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் ஆட் கிளிக் நடந்தால் தான் காசு வரும், இல்லையா, அதுபோல் ப்ராப்பராக உங்கள் வெப்சைட்டில் ஆட்ஸ் வந்து நீங்கள் நீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களா அது 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணி நீட்டாக ஆட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சொல்கிறப்ப நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னாலே பாதி பேர் யூடியூப் சேனல் நீங்கள் வச்சிருப்பீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் இல்லை, 4000 வாட்ச் அவர் இல்லை அப்படின்னா ஃபீல் பண்ண வேண்டாம். அந்த சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு 4000 வாட்ச் அவர் தென் 1000 சப்ஸ்கிரைபர் வேணுமா, ஷோர் என்னால் அதை பண்ணி கொடுக்க முடியும். எது வந்தாலும் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ ப்ரைஸ், என்ன கொட்டேஷன், நீங்கள் அதுக்கு என்னென்ன கண்டென்ட் போடணும், எவ்வளோ நேரத்தில் வீடியோஸ் போட்டிருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல் ரெக்குவயர்மெண்ட்டாக உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா, தென் அது போக நிறைய நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சரிங்களா, வேணும் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தென் மறுபடியும் சொல்கிறேன், misterfull.com டொமைன் அத்தாரிட்டி 50 இருக்குது. என் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு பேக்லிங்க் வேணும்னா 500 ரூபா. அதுவே உங்களுக்கு நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பேக்லிங்க் 1 ரூபா தான். மினிமமாக வந்து 1000 ரூபாயிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த பேக்கேஜ். 1000 பேக்லிங்க் வேணுமா 1000 ரூபா கொடுத்துட்டு போட்டுக்கோ, 5000 ரூபா, அதாவது 5000 பேக்லிங்க் வேணுமா 5000 ரூபா கொடுத்துட்டு போட்டுக்கோ, அதான் கான்செப்ட் தான். இல்லை எனக்கு இந்தமாரி டொமைனை தட்டி ஒரு 50 வரைக்கும் புஷ் பண்ணோம்னா அதுக்கு தனி ப்ரைஸ் வந்து நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். சரிங்களா, கால் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் பர்சனலாக பேசிக்கலாம். தென் ஏன் ஒரு சிலதுக்கு வந்து ப்ரைஸ் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுடைய ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்குன்னு அதனால் பார்க்காம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு உங்களுக்குலாம் வந்து ஈஸியாக வேலை செஞ்சிடலாம். நிறைய பேருக்கு வந்து கீவேர்ட்ஸ் எதுவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் போது அதுக்கு கண்டென்ட்லாம் ஃபீட் பண்ணணும் அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா செலவாக்கல, அதனால தான் சொல்ல முடியாத சுச்சுவேஷன். ஸோ புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் சொல்கிறது என்னன்னா ஃபைபரில் இது நம்ம வந்து ஃபுல் டைமே எடுத்து பண்ணுறது, அங்கே வந்து எனக்கு ஜிஎஸ்டி ப்ராப்ளம் ஏகப்பட்டது வருது. ஸோ புரிஞ்சுக்குங்க, அங்கே வந்து வேஸ்ட்டாக காசு கொடுத்து போகிறதுக்கு யூடியூப்பில் நான் இந்த மாரி வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசன் இதுதான். ஸோ AdSense போட்டு வருதோ இல்லையோ இதுக்கு மேலே பேக்லிங்க் போட்டு உங்களுக்கு ரெகுலராக வரும். சரிங்களா, உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா என்னோட வெப்சைட் misterfull.com செக் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டாக அல்லது உங்கள் ஷாப்புக்கு ரிலேட்டாக அந்த மாதிரி வெப்சைட் பில்ட் பண்ணி என்ன கொடுக்கணுன்னாலும் ஷூர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுபோக உங்களுக்கு இந்தமாரி நீட்டாக ப்ரோ நான் வந்து கண்டென்ட்லாம் என்ன போட டைம் இல்லை, நீங்களே கண்டென்ட் பண்ணி வெப்சைட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொன்னாலும் ஷூர் நண்பா, அதை தாராளமாக நம்ம அந்தமாரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்குது உங்களுடைய, அதாவது
கிளைண்டிங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ கஸ்டமைஸ்டாக வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ப்ரீமியம் தீம்ஸில் வேணால் ப்ரீமியம் தீம்ஸில் போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீயில் வேணுமா ஃப்ரீயில் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ 4000 ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரீமியம் தீம்ஸ் போகணும்னு வச்சுக்கலாம், அதுக்கே ஒரு 7,000 சேர்ந்த இடம். அந்த கான்செப்ட் தான் சொல்ல வரேன். இப்போ நான் ஒரு வெப்சைட் 10,000 ரூபாய்க்கு வேர்ட்பிரஸ் வெப்சைட் நான் பில்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ ஃப்ரீயில் தான் நான் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் வேணும்னா அதுக்கு ஒரு 7,000 எக்ஸ்ட்ரா ஒரு $59 ஃப்ரீ அதாவது வருது அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி ஒரு $10 கான்செப்ட் புரியுதுங்களா? அப்படின்னும் போது ஒரு லைசன்ஸ்க்கோட ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணும்போது அதே வந்து உங்களுக்கு நமக்கு ஒரு 20,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். புரியுதுங்களா? எந்த ஒரு ஃப்ரீலான்சரும் அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா இப்போ இன்க்ளூட் ஆனால் கூட இப்போ இவ்வளோ அமௌண்ட்டு கேட்கனா என்ன ஏதுன்னு நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு பண்ணுங்கள். யாராக இருந்தால் பரவாயில்ல, சரியா? என்ன ஃப்ரீ தீம்ஸா ப்ரீமியமானு கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து காசு அதிகமாக வாங்கிடுவாங்க. பட்டு ஸோ இன்டெரக்டாக புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், சரியா? பார்த்துக்க நண்பா. எனிவே உங்களுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஆர் பேக்லிங்க் சர்வீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எனிவே வீடியோ பிடிச்சிருக்கு, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? AdSense ரிப்போர்ட் வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக வரும். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் நண்பா.